அம்மா அப்பட கொஞ்சம் சொல்லுமா, நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குமா, எனக்கு போய் படிக்கணுமா, மற்ற சப்ஜெக்ட் படித்தாதான் போய் போட்டு பார்த்தாதாம்மா வரும். உங்களுக்கே தெரியும் மேக்ஸ் எவ்வளோ கஷ்டம்னு, நீங்களும் மேக்ஸ் டீச்சராக இருந்திருக்கீங்க. அப்பட கொஞ்சம் சொல்லுமா, அவர் வேலையாக வாங்கிட்டு இருக்காரு வாயில்ல. அப்புறம் நான் ஃபெயிலாக போயிட்டேன்னா நீ கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். இரு ஏங்க அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்காங்க, அவனை விடுங்க நான் போய் படிக்கட்டும். இப்போ என்னத்தை படிச்சுட்டாங்க? ஏண்டா ஒரு சப்ஜெக்டில் அது ஒரு டைமாவது நீ மேக்ஸில் பாஸ் ஆகிருக்காடா நீ படிக்க போகிறான். போய் வேலை பாரு. அநியாயம் பண்ணாதீங்கம்மா. இது என்ன 2002 இல்லை 2005 இது 2025 இது சும்மா. அப்போல்லாம் என்கிட்ட வந்து பாஸ் ஆகலாம் கேளுங்க, நான் அப்புறம் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்குங்க. ஏங்க அவன் என்ன மற்ற பசங்க மாதிரி ஊர் சுற்ற போகிறான்றான், படிக்க தானே போகிறான்றான், அவனை விட்டா தான் என்ன? ஏய் நீ போடா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்டா. ஏங்க நம்ம போய் தான் நாங்கள் படிக்கணும் தான் ஆசைப்படுறோம், நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? சும்மா சொன்னே நீ வேற. இது வரைக்கும் அவன் ஒரு டைமாவது பாஸ் ஆகிருக்கான். அவன் இப்போ போகிறத பார்த்தா அவன் படித்து பாஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். இப்படிலாம் சொன்னா தானே அவனா பாஸ் ஆவான். போய் படிக்கிட்டு விட. தூத்துக்குடி கொத்தனார் வீட்டை நல்லா கட்டுனாரு, வாழ்க்கைக்கு தேவை ஒரு துணை நீயே. படம் பேர் என்னடா? மேக்ஸ் எக்ஸாமா? இந்தியா நியூஸ் தான்ப்பா. பக்கத்துல நீதான் எப்பவும் இருந்தா எங்குதே நெஞ்சம் ஒண்ணு. சொல்லுவாங்களாடா, கொஞ்சம் கஷ்டம்தான். சூடா பஜ்ஜி போட்டு எடுத்துட்டு உட்காமதே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கேன்.